ரெண்டாவது என்னது? குமுதா. அமலா. அமலா சொல்லு. குமுதா சொல்லு. குமுதா. நல்லா சொல்லு சத்தம்மா. நல்லா தான் சொல்லு. இங்கே குமுதா. அமலா. சாரதா. சாரதா. கம்பன். எல்லா வேணும் இது வெளியே போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆ இங்கே வாங்க. ரிச்மண்ட்னு ஒன்று வந்துருந்துச்சுல வரதில்ல சுகாஸ். அது ஸ்ப்ரிங் மவுண்டன். ஃப்ரெண்ட்ஸ் சுகாஸ் குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கட்டுத்தர கூட்டாமல் இருக்குது சுகாஸ் கூட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டாக க்ளீனாக கூட்டி விட்டுட்டுருக்குறாங்கன்னு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்கிறது பழக்கம் இல்லை. சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. எனக்கு டயர்டாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிடுவான். எப்போவாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் புத்தி வந்துடும். நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா உடனே டக்குன்னு வேலையை முடிச்சிடுவார் சார். ஒரு சில நாள் சொல்லவே தேவையில்லை. எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா அவங்களே பாத்திரமெல்லாம் கழுவுறது, இந்த மாதிரி வீடு கூட்டுறது, இந்த 2 வேலையும் செஞ்சு வைப்பா சுகாஸ் குட்டி. இந்த விஷயத்தில் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஏதோ ஞான உதயம் பிறந்து ஊட்டிகிட்ருக்குறாங்க. ஆராதனா குட்டி வந்து டிவி பார்த்துட்ருக்குறாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுன்னு தெரிஞ்சால் சுகாஸ் வந்து வேலை செய்ய மாட்டான், கூச்சப்படுவான். அதனால தான் சரி வாய்ஸ் கொடுக்காம சும்மா அமைதியாக எடுத்தேன். ஒரு மெமரிக்காக எடுக்கலாம், சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் செஞ்சேன்னு சொல்லலான்ட்டு வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு இங்கே பாருங்க அதை குட்டு பண்ணி ஒரு சாக்கில் அந்த சாணியெல்லாம் அள்ளி வச்சாச்சு. நான் எடுத்துகிட்டு போய் கொட்டிக்கிறேன், வெயிட்டாக இருக்குது வெய்ய அப்படின்னு சொன்னதுனால அப்படியே வச்சிட்டேன். அப்புறம் நான் வந்து தண்ணி தெளித்து விட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட்டி விட்டதுனால புழுதி பயங்கரமாக பறக்கும், எல்லாம் மண் வாசல் அப்படிங்கிறனால. அதனால் நான் வந்து தண்ணி தெளித்து விட்டேன். சுகாஸ் அப்பவும் கேட்காம கொஞ்சம் கொஞ்சமாக குப்பையை கொட்டிகிட்டு இருந்தான். கொண்டு போய் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நீட்டாக க்ளீனாக கூட்டிகிட்டேன் பார்த்தீங்களா சுகாஸ் குட்டி. இப்படி உங்கள் வீட்டு குழந்தைங்களும் இந்த மாதிரி வேலை செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சில குழந்தைங்க டெய்லியுமே இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சில வீட்டில் சுத்தமாக வேலை செய்யாதவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் மாதிரி ஏதாவது ஒரு நாள் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்காக நான் எடுத்து போட்டு வச்சுருந்தேன். அது நான் கழுவுன்னு சொல்லவே இல்லை. அந்த கட்டுத்தரை மட்டும்தான் கூட்ட சொன்னேன். கூட்டி முடிச்சுட்டு அதையும் எடுத்து சுகாஸ் குட்டியே வந்து விளக்கிட்டு இருந்தேன். எனக்கே பெருமையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்லையே, இந்த மாதிரி நம்மளுக்கு முடியாத டைமில் செஞ்சால் கூட போதும். டெய்லியும் செய்ய தேவையில்லைன்னா குழந்தைங்க வந்து 7:30க்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஈவினிங் வர்றதுக்கு 5 மணி ஆகுது. அதுவே அவங்களுக்கு பயங்கர டயர்டாக இருக்கும், படிக்கணும். அதனால் நான் வந்து வேலை செய்ய சொல்ல மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாங்காயை வந்து கட் பண்ணி போட்டு மிளகாய்த்தூள் உப்பு போட்டு வச்சாச்சு. நல்லா இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் இது ஃபேவரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு சிலர் பார்த்தாவே சாப்பிட தோணுது அப்படிம்பாங்க. ஒரு சிலர் அப்பா நீ சாப்பிட்றத பார்த்தா எனக்கு பல்லு கூசுது அப்படிம்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க இப்போ நான் சாப்பிட்டு வரேன்.